Hi all, vanakkam, vandanam, namaste and welcome back to our channel SPLY KRISHNA. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. இன்னைக்கான வீடியோ உருண்டை குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு திக்காக இருக்கிற சட்டி எடுத்துக்கலாம். சட்டி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு கடுகை போட்டு நல்லா தாளிக்க விடணும். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா நம்ம அதில் வெந்தயம் சீரகம் போட்டு தாளித்ததுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 2 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் மற்றும் மல்லித்தூள் இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா அதை வதக்குங்க. அப்போ தான் அதில் இருக்கிற பச்சை ஸ்மெல் எல்லாமே போகும். கடைசியாக நம்ம இதில் புளி தண்ணியும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இங்கே புளி தண்ணி 2 கப் அளவுக்கு ஊற்றுறேன். இப்போது இந்த மிக்சரில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடலாம். கூடவே நான் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம பருப்பு உருண்டை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இங்கே கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு மற்றும் துவரம்பருப்பு எல்லாமே 1:1 ரேஷியோ. அதாவது நீங்கள் 1 டம்ளர் கடலைப்பருப்பு எடுக்கிறீங்கன்னா 1 டம்ளர் நீங்கள் பாசிப்பருப்பு எடுக்கணும். நல்லா ஊற வச்சுக்கோங்க கழுவி. அதை நான் ட்ரையாக மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நரன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது இந்த பருப்பு கூட நம்ம சில பொருட்கள் ஆட் பண்ண போகிறோம். 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். கூடவே 2 பூண்டு, அதையும் இந்த மாதிரி சிறுசாக நறுக்கிக்கோங்க. தேங்காய் 1 மூடி, கருவேப்பிலை அதையும் நான் குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாய், கூடவே தேவையான அளவு உப்பு. குழம்பு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இந்த பருப்பு மிக்சரை நம்ம சின்ன உருண்டையாக உருட்டி அந்த குழம்புல போட போகிறோம்.
நம்மளோட பருப்பு உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயாச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது உங்களுக்கு ஒரு நல்ல லஞ்சாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உருண்டையை தனியாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்நாக்காக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இந்த ரெசிபியை நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் லைக்கும் பண்ணுங்கள்.